ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நான் காரைக்குடி வந்திருக்கேன். யார் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன்னா, காரைக்குடியின் தர்மதுரை டாக்டர் குமரேசன் அவர்களை பார்க்க வந்திருக்கேன். அவர்கிட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கல்வியையும் நல்ல தன்மையான மனித வளத்துக்கு தேவையான நன்மையை சொல்றது தான் இங்கே அரசியல் தனம்னா அதை நான் திருப்பி செய்ய தான் செய்வேன். ஷோல நிறைய விஷயம் உங்களை தாண்டி ஒருத்தர் வந்து அதிகமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்கன்னா அது உங்க அப்பா தான். சார் கிட்ட பேசி அதுல உங்களோட ஹாஸ்பிட்டல் எல்லாமே வழியா போகும். சரி மேடம். அந்த அம்மா ஒரே வார்த்தை என்னன்னா ஆச்சரியத்தில், வெள்ளையா சாரு உங்கள் பையனா? அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று படிப்பு. எங்கள் அப்பாவை வெள்ளையான்னு சொல்லுது, என்னைய சாருன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த மருத்துவம் அன்னைக்கு தான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஐயா இல்லைங்க, உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் வெள்ளையன். நான் வந்து ஒரு கிராமத்தில் விவசாயி. எங்கள் பூர்வீக தொழிலே விவசாயம் தான். இப்போ நான் தான் அதை தலையெழுத்தை மாற்றி அமைச்சேன். என் பிள்ளைகள் வந்து விவசாயம் பண்ணக்கூடாது, தலையெழுத்தை மாற்றோம்னா படிக்க வச்சேன். ரெண்டு பண்ணுவோம். ரெண்டுமே மகனா உங்களுக்கு? ரெண்டுமே மகன். அதை ரெண்டு மகனையும் படிக்க வச்சாங்க, படிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறாங்க. அதான் அம்மா என் மனைவி. உங்க மனைவியை பத்தி சொல்லுங்க. ஏன்னா சார் சொல்லும் போது கை பிடிச்சி பார்க்கணும் என் மனைவி. நான் முதல்ல உடம்புக்கு முடியாமல் இருந்ததுல யாரும் தொட்டே பார்க்க மாட்டேன் டாக்டரு. நான் அதே வான் பண்ணுறது, அப்பா வர்ற பேஷண்ட்டில் நீ கைப்பிடிச்சி பார்த்தீங்கன்னா நோயே அவங்களுக்கு போயிடும். சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நோய் சந்தோஷமாக இருந்தாலும் நோய் போன மாதிரி தான். கைப்பிடிச்சி பார்த்து அப்புறம் நீ பேசு, சந்தோஷமாக பேசு. அவங்க கூடுதலாக 4 வருஷம் பேசுனாலும் நீ கோவப்பட்டுறாத. அவங்க எவ்வளவு கேட்குறானோ கேட்டுக்கு பதில் சொல்லு. 15 நிமிஷம் 20 நிமிஷம் காற்றுக்காக பண்ணுறது தான் 5 நிமிஷத்தில் பார்த்து எழுதிட்டு போயிடுமுங்க. அப்படி இல்லை, 15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ தான் அவங்களுக்கு பொறுப்பாக இருக்கும். ரெண்டாவது அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பொறுமையோடு இருந்து பதில் சொல்லு. சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லு. கைப்பிடிச்சு பாரு. எத்தனை பெரிய நோயாக இருந்தாலும் நான் பார்த்தர்றேன்னு சகரேன்னு சொல்லு. அதுவே அவங்களுக்கு பூர்த்தி ஆகி போயிடும் சொல்கிறது. எவ்வளோ நாள் ஆச்சு உங்க மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லாத போது? 21 வருஷமா இறந்து. அதை பையங்கள்ட்ட சின்ன பிள்ளைகளே சொல்லி வளர்த்தேன். நீங்கள் படிக்கிறது பற்றியெல்லாம் பேசன்னு பார்க்கறது தான் பெருசு. அவங்க பட ஆர்வத்தோடு வருவாங்க. டாக்டர்கிட்ட பேசணும், என்னென்ன கேட்கணும்னு வருவாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு 4 வாரத்தை பேசினாலும் சங்கடப்படாமல் சந்தோஷமாக கைப்பிடிச்சுவார். அப்போ தான் டாக்டர் தொழிலுக்கு வந்து நன்மை கிடைக்கும். முதல்ல கடவுள் மாதிரி நினைச்சு வருவாங்க. அதை நீ பூர்த்தி பண்ணு அப்படின்னு அடிக்கடி சொல்லி கேட்பேன். உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க மனசை ரொம்ப இது பண்ணியிருக்கோம்ல, ஆழமா பதிஞ்சிருக்கோம்ல. பல நேரங்களில் எங்கள் அப்பா பகிர்ந்துருக்காரு. ஏன்னா தீபாவளி பொங்கல்லாம் வந்து ஊரே கொண்டாடும். ஆனால் நான் எங்கள் அப்பா அண்ணன் 3 பேர் தான் வந்து. அப்பாவே வந்து ஹோட்டலில் இருக்காது. அந்த தீபாவளி பொங்கல் டயத்துலலாம் ஹோட்டல்லாம் மூடி இருக்கும். சின்ன டவுன் தானே. அப்போ என்ன ஆகும்னா அப்பா தான் சமைப்பார். அப்பா சமைச்சு ஒன்றும் இல்லை, ரைஸ் வடிப்பார், ஒரு தயிர், அப்புறம் சின்ன காய்கறி கூட்டு மாதிரி வச்சு அன்னைக்கு செய்வார். ஆனால் அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பாவே எல்லாத்தையும் செஞ்சு அன்னைக்கு என்ன டிவியில் ப்ரோக்ராம் வர்றதை உட்கார வச்சு நான் அண்ணன் அப்பா அந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறதெல்லாம் சொல்ல முடியாத விஷயங்கள். அது வந்து ரொம்ப அப்பா பழைய விஷயத்தெல்லாம் கூர்ந்து. அதே மாதிரி ஒவ்வொரு நாங்கள் என் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து குடும்பமாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா தீபாவளி பொங்கல் பார்த்தா ஒரு ரூமுக்குள்ளே நான் அப்பா அண்ணன் ஒரு டிவி, அதுதான் எங்களோட கொண்டாட்டமாகவே இருக்கும். பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டீங்க. ஒரு விவசாயினா கஷ்டம்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ஏன் பசங்களை டாக்டர் ஆக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது உங்களுக்கு? பொதுமக்களுக்கு உதவி செய்யணும். மற்ற படிப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இதுதான் பொதுமக்களுக்கு உதவி செய்யணும். ஏழை மக்களுக்கு காசு எதிர்பார்க்காதீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும். இயற்கை ஆண்டவன் பார்த்துக்க.
அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால தான் இப்போ நீங்கள் பண்ணி இப்போ 1 மணியாக போகுது, அங்கே கூட்டம் இருக்கும், சத்தம் போடுவாங்க. இவங்க 11 மணிக்கு 12 போயிடறாங்க. நீங்கள் பேட்டி எடுக்கிறனா நேரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும், முன்னாடி வருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் ரெண்டுக்கு தான் இருக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இது இருந்தனால, அப்போ என்னோட பேஷண்ட் ஒருத்தர், அவர் சேவகன் அண்ணாமலை செட்டியார் தேவக்கோட்டையில் இருக்காங்க. அவங்க தான் அறிமுகம் கிடச்சி இவ்வளோ சேவை மனப்பான்மையில் இருக்கனால இந்த பில்டிங்கை வந்து ரொம்ப கம்மி ரெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடாது, ஆனால் ரொம்ப கம்மி ரெண்ட்டுக்கு எனக்கு இன்ன வரைக்குமே அட்வான்ஸ் வாங்காமல் அந்த ஃபேமிலி அட்வான்ஸும் இல்லை. யார் கொடுப்பா? அவங்க சேவகன் அண்ணாமலை செட்டியார் அவர் நினைவாக தான் அங்கே அவரோட ஃபோட்டோவும் வச்சுருக்கோம். அவங்க கொடுத்தனால தான் இது எல்லாமே ஸ்டார்டிங் ஆணுச்சு. எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் மக்களுக்கு ஈஸியாக பயன்படுற மாதிரி. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு எல்லாமே ஜாயிண்ட் வெஞ்சர் இருந்துச்சு. இப்போ 2வது தளத்தில் கூட ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோட்டரி கிளப் ஆஃப் டயாலிசிஸ் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 5 மிஷின், கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா மதிப்புள்ள 5 மிஷினை வந்து இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் கொடுத்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறதுக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீ நான் பார்க்கும்போது உங்களை கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமாக இருந்திருக்குமோ? ஏன்னா ஒரு சொந்த அம்மாக்கே நீங்கள் அந்த அடிபட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக என்னோட சந்தோஷமான காலங்கள்னா நம்ம இந்த கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு விசேஷத்துக்கும் போகிறது கிடையாது. ரொம்ப ஹாப்பினஸும் வீட்டில் ரொம்ப அதுக்கு தான் நான் முக்கியமாக என் துணைவியாரை வர சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷ காலம் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அடுத்தது வந்து என்னோட துணைவியார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டிலே ஒரு ஹாப்பினஸ்ஸே பிறந்துச்சு. அம்மாவுக்கு நான் 2வது அண்ணே நான் 2 பேர் தான். நானாக ரொம்ப செல்லம் அம்மா, ஏன்னா 2வது பையனால ரொம்ப செல்லம். நான் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் சின்ன வயசில். அப்படி இது குமரா இங்கே வா, அப்பா கூட வெளியில் வேலைக்கு போயிடுவார். அம்மா வந்து நான் சாப்பிடலன்னா சாப்பிடவே மாட்டேன், அந்த மாதிரி இருந்தேன். எங்களுக்கு ஒரு 9th 10th அப்போ அம்மாவுக்கு முடியாமே வந்துருந்துச்சு. என்ன முடியாமல் இருந்ததுன்னா, அப்பா போய் இங்கே லோக்கல் டாக்டருக்கு கேட்டோம், இங்கேயுமே இல்லை. அப்புறம் மதுரைக்கு அனுப்பிச்சாங்க. மதுரையில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்கும்போதும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் சென்னைக்கு அப்போதைக்கு இருந்த காலகட்டம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. சென்னைக்குமே நாங்கள் வந்து எங்கள் எங்கள் ஆயா வீட்டில் தான் தங்கியிருந்தோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் வெளியூர் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்துட்டு நான் சின்ன பையன் இருக்கிறனால எங்கள்கிட்ட சொல்லலை, அம்மாவுக்கு முடியலடா அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ நாளடைவில் அந்த கேன்சரோட முதிர்ச்சி வந்து அம்மாவை வந்து ஆக்டிவ்னஸை குறைச்சிருச்சு. ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க, நடக்க முடியலை. அம்மாவுக்கு வயிறு வீங்க ஆரம்பிக்குது, முகம்லாம் மாறுது, முடி கொட்டுது. என்னம்மான்னு எனக்கு அப்போ தான் புரிய வருது, அம்மாவுக்கு ரொம்ப முடியலைன்னு. அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் நான் ஒரு 11th இருக்கும்போது தான் எனக்கு எப்படின்னா அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து எப்படின்னா மாதத்துக்கு 2 வாட்டி நாங்கள் சென்னை போகணும். பஸ்ஸில் தான் போவோம். அம்மாவுக்கு வந்து பஸ்ஸில் போகிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பில் நிறுத்தும் போதும் நாங்கள் அடுத்த பஸ் மாறிக்குவோம், ஏன்னா கொஞ்சம் நேரம் அம்மாவுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் அங்கே போயிட்டு ட்ராவல் பண்ணி போகும்போதே அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடும். அப்புறம் அங்கே போயுமே ஒரு ஆறுதலான பேச்சு இருக்காது. நல்லா ஆயிடுவேன்லாம் சொல்ல மாட்டாங்க. வந்துட்டிங்கன்னா ஊசி போட்டு 2 நாளில் திருப்பி வந்துடுவோம், மறுபடியும் வர சொல்லுவாங்க. ஆனால் வந்து யாருமே வந்து பாசிட்டிவாக எதுவுமே சொல்லலை. மேபி எங்கள் அம்மாவோட அந்த வியாதியோட முதிர்ச்சினால சொல்லலைன்னு போது. ஆனால் என் அப்பாவோட மனக்குறைவு என்னென்னா, ஆறுதலாக யாரும் பேசலை. இறக்க போகிறாங்கன்னு தெரியுது, அதுக்கு ஆறுதலாக கொஞ்சம் பேசியிருக்கலாமே. இப்போ கூட நீங்கள் பார்க்கும்போது யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டார், படுத்து தனி ரூமில் தான் இருப்பார். அவர் மனசில் ரொம்ப ஆழமாக பாதிச்சிருச்சு. உலகம் வந்து நம்மளை வெறுத்துருச்சு, நம்ம ஒய்ஃபை வெறுத்துருச்சு. அதுதான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், வரும்போது எவ்வளோ வேணாலும் கஷ்டத்தில் இருக்கட்டும், அழுகையில் இருக்கட்டும், வெளியில் போகும்போது அவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகணும். அது பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லை வியாதினாலையும் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி பணம் பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமாக நீங்கள் முடிஞ்சதே கட்டுங்க, பார்ப்போம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. உங்களுக்கு அது ஏன்னு ஏதாவது தோணுச்சா, இதனாலதான் எங்க அம்மாவை தொடலையோ அப்படின்னு ஏதாவது இல்லை மேபி இருந்திருக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு அப்போதைக்கு முடி கொட்டி உடம்பெல்லாம் கேன்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒல்லியாகி ஸ்கின்லாம் ஒரு மாதிரியாகி கண் மொழியெல்லாம் வெளியில் வந்திருக்கும், முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த இது வந்து அவங்களுக்கு அந்த மேபி டிசீஸ் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு. அந்த ஸ்கின் டிசீஸ்னால தொடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம சொல்ல முடியாது. நான் பார்வை அப்போ சின்ன பையனில், அதனால் நான்
மேபி சில டாக்டர்ஸ் தொட்டிருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி இன்ன வரைக்கும் எல்லாரையும் தொட்டு பேசு, அது என்ன நோயாக இருந்தாலும் தொட்டு பேசு. உங்களால எப்படி அதை அந்த ஃபினான்ஷியலா இது அதை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வர அது முடியுது? இப்போ வந்து ஏன்னா ஒரு சிலரால முடியாது இல்லையா? அவங்க வந்து படிச்சிட்டோம், வேலை கிடைச்சிச்சு. இல்லை, இப்போ எனக்கு ரெண்டல் பில்டிங்க்கு இப்போ சேவகன் அண்ணாமலை செட்டியார் அவங்க வந்து கொடுத்தாங்க. அது போக இப்போ நம்ம வந்து ஃப்ளோரில் வந்து பியூர் ட்ரெஸ்டாக பண்ணலை, சில பேருக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். சில பேருக்கு முக்கால்வாசி பேர் வந்து அவங்களோட முடிஞ்ச இதை வந்து அவங்களே பணம் நல்லா ஆகிட்டா பணமே கட்டிட்டு போயிடுறாங்க. சில பேர் முடியாத பேருக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இங்கிட்டு ஒரு செல்வந்தர் முடிஞ்சவங்கள்ட்ட வாங்கி இங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ உங்களுக்கே மன நிறைவாக இருக்கீங்க? அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப அது ஒன்று தான் எனக்கு திருப்தி. நான் எப்போதுமே மேலேருந்து சொல்கிறது எனக்கு என்னென்னா, இந்த வாழ்வை எல்லாமே மேலேருந்து அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட வர பேசணும், உங்ககிட்ட தனியாக பேசுவாங்கல்ல கடைசியாக போகும்போது? சார் ரொம்ப சந்தோஷம், இப்படி வந்தேன், இப்படி நான் சந்தோஷம். எப்போதுமே அது டெய்லி நடக்கும். டெய்லியுமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க சார், உயிரை காப்பாற்றிட்டீங்க. சில பேர் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸே வந்திருக்காங்க. அதெல்லாம் வரும்போது இதை பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா உயிரோடு இல்லை, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லும் போது, எங்கள் அம்மாவோட நண்பர்களும் எங்கள் அம்மாவை சார்ந்து வந்து சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் மேலே ஒரு சில இவ்வளோ சேவை செஞ்சாலும் இவ்வளோ ஒரு நல்ல குணம் எல்லாமே இருக்குது. மக்கள் வந்து உங்களை வந்து ஒரு ராஜாவாக பார்க்குறாங்க, போட்டுறாங்க, கடவுளுக்கு நிகராக பார்க்குறாங்க, எல்லாமே இருக்குது. அதோட இன்னொரு ஏர்மாறா என்னன்னா, உங்க மேல வந்து ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. லைக் கட்சி ரீதியாவோ இல்லை ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரீதியாவோ. அதை எதிர்கொண்டேன். என்னன்னா, நான் ஒரு கட்சியில் ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு கட்சியில் இருக்கேன், இந்த டிஎம்கேன்னு. ஆனால் நல்லது செய்கிறதுக்கு ஒரு கட்சி சாயல் பூசுறது, நீயானால நான் பேசுனதே வந்து கல்வியோட முக்கியத்துவத்தையும் அப்பா பெற்றவங்களோட முக்கியத்துவத்தையும் தான் நான் பேசினேன். நான் அனுபவித்த வீட்டில் காலத்தை தான் பேசினேன். அதில் போய் கட்சியை வந்து திணிக்கிறதும் அதை பற்றி பேசுகிறதும் வந்து எனக்கு இன்னும்லேயோ தெரியல. இந்த மாதிரி கல்வியையும் நல்ல தன்மையான மனித வளத்துக்கு தேவையான நன்மையை சொல்கிறது தான் இங்கே அரசியல் தனம்னா, அதை நான் திருப்பி செய்யதான் செய்வேன். நாள் போக போக உங்க அம்மாவோட என்ன சொல்றது அந்த ஒரு வழியை வந்து நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்க, ஓகேவா? ஓரளவுக்கு நீங்க பூர்த்தி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, வைஃப் வந்துட்டாங்க, நீங்க லைஃபோட அடுத்தடுத்த ஸ்ட்ரக்சர் போயிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் அதான் சொன்னேன், இல்லை நாங்கள் இருண்ட காலமே 20 வருஷம். என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுற வரைக்குமே நிம்மதினே இல்லை. அப்போ அந்த வலி வந்து என்னைக்குமே நீங்கா இடமா இருந்துச்சு. அந்த வலி நான் சாகிற வரைக்கும் போகாது. நான் ஏதாச்சும் ஒரு இதை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் எனக்கு அது பெருசாக தெரியலை மாறணும். ஏன்னா நான் 20 வருஷமாக அதுதான் நாங்கள் எங்கள் குடும்பமே கஷ்டத்தில். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க உங்கள் அம்மாவை நீங்கள்? அது சொல்லவே முடியாது. எத்தனையோ நேரத்தில் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது பெற்றவங்க யூஸ்வலாக வந்து டிஃபன் கேரியரில் எல்லா வகையான சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு ஊட்டுவாங்க. என்னோடய ரூம்மேட்டுக்கே ஊட்டுவாங்க. அப்போ நான் எந்திரிச்சு நான் ரூமில் போய் பாத்ரூமில் உட்காந்து அழுத தருணங்கள்லாம் இருக்குது. அழுதுட்டு வெளியில் வந்துட்டு அவங்க சாப்பாடெலாம் எடுத்து பண்ணி சாப்பிடுப்பா அப்படின்னு அவங்க ஊட்டும் போது நம்மளுக்கு ஒரு ஏக்கம்னா, அம்மா இருந்திருந்தா இப்படி ஊட்டியிருப்பாங்களே. அதான் சொல்கிறேன்ல, நான் ஒரு 10-15 வருஷம் வந்து ஒரு இருண்ட சாலையில் அது என்ன ஒரு ஜெயிலில் இருந்த மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. ஆமாம். அவர் என்ன பண்றாரு? அவரும் டாக்டர் செந்தில்குமார். ஓ, அவரும் ஒரு டாக்டர். ஆமாம், ஜிஹெச்ல. ஜிஹெச்னும் போது எனக்கு ஒரு மக்கள்கிட்ட இப்போலாம் வந்து ஒரு எண்ணம் இருக்கு. லைக் நீங்க ஷோல சொன்னதுதான், ஜிஹெச் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு தரம் கம்மியா இருக்குமோ அந்த ஒரு நெருடல் ஒரு விஷயம் வந்து அது ஒரு தவறான நெருடல். ஜிஹெச்னா வந்து இப்போ பொதுவாக எல்லா மக்களுக்கும் என்னன்னா தரம் குறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பயம் இருக்கு. ஆக்சுவலாக கொரோனா காலத்தில் பல தனியார் ஹாஸ்பிட்டல் கைவிட்ட நேரத்தில் ஒரு 70% மக்களை வந்து ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணி காப்பாற்றினாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று நார்மல் டெலிவரி அதிகமாக நடக்கிறது வந்து ஜிஹெச் தான் இன்றைக்கும். ஸோ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவ்வளோ இது பண்ணிக்கிருக்காங்க. அது நல்ல விஷயத்தை யாருமே வெளியில் எடுத்து சொல்லலை. என்னைய கேட்டால் தே ஆர் டூயிங் த பெஸ்ட். சரி, உங்கள் வைஃபை கூப்பிட்டுடலாமா? ஆமாம். சிந்து